2015 கொல்கட்டாவில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இது. ஒரு வீட்டில் அதிகப்படியான தீ வர பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்லாம் கால் பண்ணி உடனே அங்கே போலீஸ் போகிறாங்க. அந்த வீட்டோட பாத்ரூமில் 70 வயசுள்ள நபரோட எரிந்த சடலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ரூமில் பயங்கரமான துர்நாற்றம் அடிக்க போலீஸ் அங்கே போய் செக் பண்ணும்போது அங்கே பெட்டில் ஒரு மனித எலும்புக்கூடு மற்றும் 2 நாயோட எலும்புக்கூடுகளும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த போலீஸுக்கு ஒரே அதிர்ச்சி. திடீர்னு கீழே இருந்து ஒரு சத்தம் வர அங்கே போய் பார்த்தா ஒரு பையன் செவத்து மேலே தானாக முட்டிகிட்டு இருக்கான். அதோட நிற்கல போலீஸ் இதையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மேலும் மேலும் அதிர்ச்சி வந்துக்கிட்டே இருந்தது. பாத்ரூமில் இறந்து கிடந்தது அவனோட அப்பா மற்றும் அந்த பெட்டில் இருந்தது அவனோட அக்கா மற்றும் 2 வளர்ப்பு நாய்கள்னு தெரிய வருது. அந்த குடும்பமே ஒரு மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி உயிரை விட்டுருக்காங்கன்னு தெரியுது. அதுலேயும் அந்த பையனோட அக்கா மொத்தமாக 12 மதங்களை பின்பற்றி இருக்காங்க. முதல்ல இந்த பையனோட கதைக்கு வருவோம். வாழ்க்கை பூரா யாரோடவும் பழகாமல் தன்னோட அக்கா மற்றும் அம்மாவோடவே வாழ்ந்து வந்திருக்கான். இதனால் இவனோட சுபாவமே ஒரு பெண் போல மாறிடுச்சு. ஒரு நாள் இவனோட 2 வளர்ப்பு நாய்களில் ஒன்று உயிரிழந்தது. 4 மாதத்தில் இன்னொரு நாயும் உயிரிழக்க இதை பார்த்த இவனோட அக்கா இது ஏதோ ஒரு தீய சக்தியோட செயலாக தான் இருக்கும்னு கடவுள் எனக்கு உத்தரவு கொடுக்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு பட்னியில் இறக்குறாங்க. வாழ்க்கை பூரா யாரோடவும் பழகாத இந்த பையனுக்கு இவனோட அக்காவோட இறப்பு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. தன்னுடைய மகள் இருந்தது பாத்ரூமில் தற்கொலை பண்ணிக்கிட்ட அவனோட அப்பாவுக்கு தெரியாது. அது எப்படின்னா இவங்க எல்லாருமே வெவ்வேறு மதங்களை பின்பற்றனால யாருமே பேசிக்கல. இந்த கேஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.